அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு போடணும். எல்லாத்தையும் குழப்பம் கம்மியாட்டி தெளிவா சொல்லிட்டு போறேன். எங்க அம்மாவுக்கு டைகர் கா ஹுக்கும். எங்க அப்பாவுக்கு எப்படி போடணும்னா 9 மாசம் 30 நாள்ல போறேன். நான் பிறந்த உடனே தம்பி எங்க அப்பா அந்த கோட்டை சேட்டில பண்ண வேலை செஞ்சிருக்காங்க. நாட்டாம வீட்டுல திடீர்னு அப்படி ஒரு திசை கொண்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு சும்மா கண்ட கம்மியாட்டி அபுதாபி போயிட்டான். 1 வருஷம் வரைக்கும் பணம் அனுப்பல. 2வது வருஷம் 1 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பலாம். எங்க அப்பா எடுத்துட்டு நேரா நாட்டாம கிட்ட போனாங்க. படிக்க தெரியாது. சின்னதா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற பணத்தை பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் போய் ஓப்பன் பண்ணி வைக்கணும். வயசு எனக்கு 5 ஆச்சு. பேச மச்சான் 5 ஆச்சு. உடனே நான் வயசு 5 ஆச்சு. எங்க அம்மா கொண்டு பள்ளி வாசல சேர்த்தான். பள்ளிவாசல 13 நாள் பள்ளிவாசல் போனா போக முடியாதுட்டான். ஏன் போக முடியாது? நீ படிச்சிருந்தா தெரியும். அந்த பள்ளியில போறியா? நான் டீச்சர் நல்லா படிப்பேன். டீச்சர் படிக்க முடியாது. வாத்தியார் காலம் பிரேக் அப்படி போகல. வாத்தியார் இருந்தாலும் படிக்கலாம், டீச்சர் இருந்தாலும் படிக்க முடியாது. வாத்தியார் காலம் பிரேக் ஜாக்கடிச்சிட்டு போய் இந்த மாதிரி வருஷத்துல குந்தி வாத்தியார் சமயம் குடிச்சுக்காண்டோ டீச்சர் மண்ண ஆனா போட போது ஒழுவ ஆரம்பிச்சிடும். என்ன பேங்க விழுந்து இந்தி. எனக்கு வயசு 18 ஆச்சு. சரி சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ன சட்டி? யூனிவர்சிட்டி இதுதான் சட்டி தம்பி. யூனிவர்சிட்டி அந்த குழம்பு சட்டி என்ன தம்பி? என்ன குழம்பு சட்டி இல்ல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. தம்பி பேசுறேன் ஒப்பம் மாதிரி பேசுறேன். அந்த சட்டியில சீட்டு கிடைக்கலாம். சட்டியில சீட்டு கிடைக்கல. ஐயாண்ட அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கல. அந்த பள்ளிவாசல்ல கிடைக்கல. பள்ளிவாசலா? பள்ளிக்குளம் என்ன குடும்பமா தெரியல தம்பி. அங்க சீட்டு கிடைக்கல. சீர்காழில போய் ஐயா கூட்டு போய் சேர்க்க போனாங்க. யாருன்னா போய் சேர்க்க போனாங்க? பள்ளிக்கூடத்துல தான். பள்ளிக்கூடத்துல அதுல நாட்டாம இவர் கவுன்சிலர் போய் இந்த 20,000 கொடுங்க சேர்த்து உள்ள கவுன்சிலர் 20 படிக்க சேர்க்கல, சீட்டு கிடைக்கல. மயிலாடுதுறை ஏவிசில கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏவிசில? ஆமா. நான் விட்டு பக்கத்து விட்டு பொண்ணு, ஏத்து விட்டு பொண்ணு, 3வது பொண்ணு, 4வது பொண்ணு, 40 பொண்ணு படிக்குது. பசங்க சேரல, பொண்ணு தான் சேர்ந்துருக்கு. நான் தான் கட்டிய மாட்டுக்கு காலை போகணும் மாரி போனேன். நீ படிச்சுக்கிட்டு இல்லை. என் விட்டு பக்கத்து விட்டு பொண்ணு அம்சத்து மகளும் படிக்குது. எங்க 2 பேருக்கு கியாமியா தம்பி. கியாமியானா? கியாமியா கியாமியானா? இதை தெரியாம எப்படி கம்ப்ளீட் 3 பிள்ளை பெற்றேன். என் பிள்ளை அவன் சொல்ல மாட்டேன். எப்படி 3 பிள்ளை பெற்றேன்? நீயா கட்ட எல்லாம் எழுத்து விட்டு வர வலுவில் பிறந்தது இல்லை. எங்க 2 பேருக்கும் அப்படி இப்படி ஆனவங்க. பக்கத்து விட்டு பாப்பாத்தி எங்க அம்மாட்ட சொல்லிட்டு எங்க அம்மா பார்த்தா இருக்கிறது ஒண்ணு கண்ணு கிடக்கு. இந்த கம்யூனிட்டி பைப்பில் எங்காச்சும் ஓடி போட்டா அந்த சொத்தெல்லாம் யாரும் ஆடுறது அடிச்சாலும் தள்ளிட்டு போயிட்டு எப்ப மாத்து தம்பி அடிக்கலாம். கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடணும். வைகாசி மாசம் 28ஆம் தேதி கல்யாணம் எங்க மயிலாடுதுறையில. எனக்கு தான் நேரம் எப்ப குண்டாய்க்கார கொண்டாந்து போட்டலாம். குண்டாய்க்கார தெரியுமா? பிசிஎல் பன்னீர்செல்வம் இருக்கும். குண்டாய்க்கார கொண்டாந்து போட்டலாம். அப்பான்னு ஓடி போய் கட்டி முடிச்சான். எங்க அப்பனா தம்பி பொண்ணு ஆடுறாங்க. ஆறு இல்ல வாக்காள் இல்ல. நம்ம விட்டு பக்கத்து விட்டு பொண்ணு பாங்க. இவன் போய் 20 வருஷம் ஆகுது. இந்த கம்யூனிட்டி பழச விட்டு நோண்டுறான். நம்ம விட்டு பக்கத்துல ஒரு வாக்கா ஒண்ணு ஓடுற. அதடா தம்பிமா அம்மா அப்பாங்க. அது ஓரமா ஒரு புளியா மரம் சாஞ்சிருக்காராங்க. அம்மா அப்பாங்க. அங்க ஒரு காலை வீடு இருக்காராங்க. அம்மா அப்பாங்க. அந்த பொம்பளை வத்தலா இருக்கலாடாங்க. அம்மா அப்பாங்க. அவ சூத்து சுருங்கிதாங்கடா இருக்கு. அம்மா அப்பாங்க. சரி அதெல்லாம் அப்ப கேக்குறாரு. கேட்டவனா அதெல்லாம் தங்காச்சிங்கிறான். குழப்ப கூடாது. அதெல்லாம் தங்காச்சிங்கிறான். தங்கச்சியா? நான் எப்படிப்பா தங்கச்சின்னு கேக்குறேன். ஒண்ணு இல்லடா தம்பி. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நாட்டாமாவில பாக்குறேன்னு ஊர் தாலி அறுத்து வெகு தாலியா தின்னு ஊருக்கார உடச்சு என்ன ஊரை விட்டு வெட்டி விட்டான். நான் விஷயத்தை வச்சிருந்தேன். எனக்கு பிறந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி தாங்கிறான். பரவாயில்ல. நான் சொன்ன செஞ்சா இதைதான் செய்வேன். என்னது கல்யாணம் இல்லைன்னா தூக்கு மாட்டிட்டு சாவுவேன். அம்மா சொசைட்டி போட கட்டிட்டு கட்டின சரி பட்டு போட எடுத்து கொடுத்தோன்னா பசவனை போட தெரியாம வா தம்பியோ கிளம்புடா கல்யாணத்துக்குங்கிறான். எம்மா இந்த கல்யாணம் நடக்காதுமா. ஏன்டான்னு கேட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பா அடிச்சாரு அடிக்கிறாங்க. அவன் சும்மா சரையத்தை குடிச்சிட்டு அடிச்சிருக்காருப்பா. எழுத்து விட்டு முத்துசாமி அடிக்கிறான். ஏன்டாங்கிறாவா? என்னது அப்போ சாராயத்தை அடிச்சிருக்காருன்னா இப்ப வந்து எழுத்து விட்டு முத்துசாமி அடிக்கிறாரா? அடிச்சு அப்பா விட்டு அனுப்பிட்டான். என்னால 2 மாசம் இருந்து பார்த்தா முடியல. பக்கத்து விட்டு நடேசனுக்கு அடிக்க அப்படி இப்படிமா போயிட்டு ஏன் ஒப்பனுக்கு பொறுத்த உனக்கு எங்கன்னா தங்கச்சி கிடைக்குது. கல்யாணம் நல்ல குடும்பம். முன்னாடி மாசமா இருக்கா. உடனே எங்க அப்பன் சொன்னா நீ பிறந்த யோகமே எனக்கு துபாய் எனக்கு பிடிச்சி எனக்கு பேரன் பிறக்கிறானா பேர்த்தி பிறக்கிறானா இருந்து பார்த்த போறேன். எப்போ தங்கினா இல்லை எனக்கு மயிலாடுதுறை தகுமாசி பத்தின ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு.
எப்போ தூக்கி வச்சுட்டு சொல்கிறான் தம்பி என்னட்டுமே இருக்கிறாங்க. நான் நேரத்தில் போய் எல்லா நேரத்தில் வேட்டு விட்டுட்டோம் போல இருக்கு. என்ன கருமதியே தெரியல. இது எந்த திசையில் பொறுத்தவரைக்கும் நேராக வைத்தீஸ்வரன் கோயில் போகணும். காண்டம் சொல்லி அங்கே தானே பார்க்குறாங்க முன்னாடி ஓங்கிற உச்சாரத்தை போட்டு தம்பி ஆனால் கூட துறைமுருகன் பண்ணி நட்சத்திரம் பிறந்திருக்கா திறனேண்டா ஆளுவான் ஆனா ஒன்றுடாங்க என்ன ஏன்னு கேட்டேன். உன் பிள்ளை நல்ல திசையில பொறுத்திருக்கு யாரை முதல்ல கூப்பிடுறானோ வேட்டு விட்டுருவாங்கட்டான். எங்கள் அம்மாவுக்கு வச்சால பாருங்க என் பொண்டாட்டி கையோட காலோட போகுது. நான் நினச்சேன் நம்ம தாலியாக இருக்க போகிறேன்னு. இந்த பயப்பில் வீட்டுக்கு கொண்டாந்துட்டுங்க வயசு ஒரு வயசாகுதாரி அம்மா அப்பா நான் கூப்பிடுவோம் செவுத்தை பிடிச்சிட்டு குஞ்சை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இப்படியா. எங்கள் அம்மா சொல்கிறான் சண்டை பிடிக்க பயப்பில்ல யாரை கூப்பிட போறியோ யாரு தாலியா இருக்க நிற்கிறியோ. இந்த பயப்பிள்ளைக்கு பேச்சுக்கால் ஆச்சரியப்பா பேச்சுக்கால் போய் தெரியும். குடும்பமே வேற வார்த்தை நிற்கிது. இந்த பயப்பிள்ளைக்கு பேச்சு கலந்துட்டு எங்க அப்பா கார் ஓட்டு போனோம் புளியா மாத்திரை விட்டு குழந்தை கட்டுறாங்க. கரெக்டான ஒரு தள்ளியா மறுபடியும் பயப்பிள்ளை கிளப்பி பாரு. எங்க அம்மா கிணத்துல தண்ணி மூல போனோம் இங்கே மாட்டிட்டு தொங்கிட்டு கிடக்கலாம். நான் என் முண்டாட்டி தாங்க நிற்கிறேன். என்ன ஊத்து ஊத்து பாக்குறேன்னு அவளை பாக்குறேன். யாரை கூப்பிட்டு யார்த்தால் யாருக்க போறான்னு தெரியல. மறுபடியும் பயப்பிள்ள கலப்புது. அம்மா என் பொண்டாட்டி கிரைண்டர்ல அரிசி போட்டு பட்டனை போட்டு உள்பாவடி எடுத்துங்கிறான். நான் ஒண்டி தாங்க நிக்கிறேன். என் முண்டி தான் நிக்கிறேன். என் மாவு ஊத்து ஊத்தி என்னையே பார்க்கலாம். நான் நினைச்சேன் நம்மளே நீ வேட்டு விட்டுற போனோம் நம்ம தாலியாக அறக்க தான் போனோம். ஒரு வாழை பழத்தை வாங்கி வாயில் வச்சுட்டோங்க. இந்த பயப்புள்ள வாழை பார்த்து முடிச்சுட்டு குஞ்சியை முடிச்சுக்கிட்டு வாழை பார்த்து முடிச்சுக்கிட்டு மறுபடியும் கிளப்பிட்டு போயிட்டு நான் விட்டு மூணாவது வீட்டுல வழி விட்டு விட்டு எழுபது சத்தம் இருக்குது. அப்பதான் தெரியுது என் மாமா மூணாவது வீட்டுக்கார பயலுக்கு கொடுத்துருக்காங்க. அன்புல கொடுத்தேன் நாடக கலா ரசிகர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் சம்பூர்ண ஹரிச்சந்திர மையானகண்ட பட்டமசி நாடகம். இந்த நாடகத்துல கலை உலகத்தின் கலை சக்கரவர்த்தி ஆரூர் உடையப்பத்தி அவருடைய புதல்வன் மரியாதைக்குரிய ஆரூர் சத்யநாதன் அவர்கள் ஹரிச்சந்திரனாக கத்திருக்கிறார்கள். இங்கே சந்திரமதியாக நடிக்கிறவர்கள் சோகரச தலகம் என்ற உலகமெல்லாம் புகழ்பெற்ற எனது சகோதரி சென்னை ஜெயந்தி அவர்கள் இங்கே சந்திரமதியாக நடித்து கத்திருக்கிறார்கள். எங்களுடைய மயிலாடுதுறை சங்கத்தின் செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கொண்டத்தூர் பெருமாள் எனது சித்தப்பா அவர்கள் இங்கே விசாமத்தன் கழக நடிக்க கத்திருக்கிறார்கள். அத்துடன் இங்கே டான்ஸராக நடிக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரையை சேர்ந்த சாந்தி அவர்கள் இங்கே டான்ஸராக நடிக்க கத்திருக்கிறார்கள். அத்துடன் இங்கே சிறப்பு வாய்ந்த கலைஞர்கள் தான் இந்த ஆறுமலை கலைஞர். சில பேர் சொல்லுவாங்க கம்யூனிட்டி பப்புன்னு கட்டணவங்க பாவம் எங்க பையன் அவன் முட்டாள் விஷயம் என்ன படிக்க தெரியாத பையன் ஞானம் இல்லாத பையன் சொல்லுவான். மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேர் தான் எங்களுக்கு தெரியும். உங்களை வச்சுதான் பூவை வச்சுதான் இந்த நாய் நாருக்கு பெருமை. நீங்க தான் சரியில்லைன்னா எனக்கு என்ன பெருமை. அப்பேற்பட்ட நீங்களாம் ஒரு பூவாக இருக்கக்கூடிய நீங்க மலரக்கூடிய நீங்க நான் ஒரு நார் உங்களெல்லாம் வச்சுதானே எங்களுக்கு பேர். அதனால இங்கே ஆறுமலை சக்கரவர்த்தி பாவனாச ரவி அவர்கள் பாட்டை பிடிச்சிக்கிட்டு ஓகே ஆறுமலை அப்படி பாட்டு எனது அண்ணா அவர்கள் எங்களை விட்டு பிரிஞ்சாலும் அந்த கலை பிரியில பத்தியா வளையமா தேவினாவே நெய்வேலி பக்கம் உள்ளதான் வளையமா தேவிங்கிறது. எனது அண்ணா அவர்கள் சின்ன பிள்ளையில விஎம் கிட்ட நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம். பிரதம சின்ன பிள்ளை வந்த நேரத்துக்கு அப்ப எங்க அண்ணன் என்னை விட்டு எங்க போனாலும் என்னை கையிலேயே அழைச்சிட்டு போவாங்க. பரமசிவன் அவர் பெரிந்தாலும் அவருடைய ஒலி இன்னும் பெரியல பத்தியா அப்பேற்பட்ட ஒளியாக விழியாக இருக்கக்கூடிய நீங்க வளையமா தேவி தம்பி ஹரிதாஸ் அவர்கள் மிருதம் அண்ட்
அடுத்தபடி ஆல்ரவுண்ட் வாஸ் கொண்டிருக்கும் தம்பி பழையமாதேவி அரியன் அவர்கள், அது நெய்வேலி பக்கம் தான் அரியன் அவர்கள் ஆல்ரவுண்ட். அத்துடன் சிறப்பான முறையில் தலை வச்சு கொண்டிருக்கோம் மரியாதைக்குரிய நல்லூரை சேர்ந்த வைத்தியர்கள் தானம் உரைக்கு. அத்துடன் ஒரு நல்ல அப்பங்காரம் தெரியாமல் புரிய ஒழுக்கமாக இருக்கும். அந்த அப்பம் தெரியலன்னா புரிய எங்கேயாச்சும் ஒன்று கிடக்க ஒன்றா தான் போகணும். அப்பேற்பட்ட அப்பனாக இருந்தால்தான் ஒளிபெருக்கி நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டினா அப்பன் நல்ல வழி காட்டினாதான் பொண்ணு எந்த தடம் மாறுறதும் தடம் மாறாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் இப்படி நினைச்சிங்கன்னா ஒன்று சுற்றி வருவான், நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒன்று இல்லாமல் அடிச்சுட்டு போகணும். அப்பேற்பட்ட சிறப்பான முறையில் ஒளி 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 அமைத்து தரும் கல்யாணமா காது குத்தியா திருவிழாவா பொது நிகழ்ச்சியா இருந்தாலும் திறந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்க ஜெனரேட்டர் மூலியமாக சிறப்பான முறையில் ஆர்கெஸ்ட்ராவா இருக்கட்டும், ஆடல் பாடலா இருக்கட்டும், ராஜா சவுசரிஸ் கோட்டிச்சேரி நன்றி. மீண்டும் ஒரு பணி நல்லா வளர்க்கும். அதுக்காக கண்ணு ஓண்டிக்கிட்டேன்னு கேட்டீங்க. அடுத்தபடி காம் இருக்கிறது அமதி தேவை. இந்த நாடகத்தோட அமைப்பாளர் இந்த கோட்டைச்சேரியில ஆதரவு தர மாதிரி பாதுகாத்து கேட்டுக்கொண்டு பஸ் टाइगर का हुक्म। மத்தியானம் பார்த்ததுக்கு இப்ப பார்க்கும்போது பிரச்சனை இருக்கே. மத்தியானம் பார்த்து சொக்கி போயிட்டல. ஆமா சேர்ந்து பட்டலமா மச்சான் 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 மச்சான்
இந்த அழகு சொல்ல